1400 வருடம் ஒரு நபி இல்லாம உலகம் இருந்ததில்லை. உலகம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நபியாக அனுப்பின காலம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் இவ்வளவு நீண்ட ஒரு இடைவெளி ஒன்று இருந்ததில்லை. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நாளைக்கு அல்லாஹ் ஒவ்வொருவருடன் தனிப்பட்ட முறையில பேசுவான். அந்த நேரத்தில் மனிதன் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது, தந்த பாவத்தை பார்க்கும் பொழுது திரைச்சு போவான். நான் என்று மாட்டிக்கொள்வேனா என்று அவன் வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நான் இதை மன்னிச்சுட்டேன், இதை மன்னிச்சுட்டேன், இதை மன்னிச்சுட்டேன், சொர்க்கத்துக்கு போட்டு அல்லாஹ் என்னை உங்களை அந்த கூட்டத்தில் ஆக்குவானாக. நான் ஓதிய குர்ஆனுடைய 2 திருவசனங்களும் ஹதீஸும் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை, ஒரு பொறுப்பை, ஒரு கடமையை அது வலியுறுத்தி முன்வைக்கிறது. நபியை நீங்க சொல்லுங்க, இதுவே என்னுடைய நேரிய வழியாகும், இது என்னுடைய பாதை. நான் அல்லாஹ்வின் பால் உங்களை அழைக்கிறேன். நானும் என்னை பின்பற்றவர்களும் தெளிவான ஞானத்தின் மீதே இருக்கிறோம். நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் தெளிவான பசீரத்தின் ஞானம், நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், மார்க்க தெளிவோடு இருக்கிறோம். அல்லாஹ் மிக தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ் வ மா அன மினல் முஷ்ரிகீன். ஆகவே அவனுக்கு இணை வைப்போரில் நானும் ஒருவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த திருவசனத்தை சூரத் யூசுப் 12வது சூரத்தில் அல்லாஹ் தஆலா 108வது ஆயத்தாக இங்கு முன்வைத்திருக்கிறார். அதே போன்று இன்னொரு குர்ஆனுடைய திருவசனம், ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து சாலிஹான நல்லமல்கள் செய்து நான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்கள் நின்றும் உள்ளவன் என்று கூறுகிறானோ அவரை விட சொல்லால் அழகையவர் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த குர்ஆனுடைய திருவசனமும் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை மிக தெளிவான ஒரு மார்க்கமாக, ஷரியத்தாக முன்வைத்திருக்கிறது. அத்தோடு நான் முன்வைத்த ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் சரி அதை பிறகு எடுத்து நீங்க முன்வைக்க வேண்டும் என்பதாக குர்ஆன், ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நான் உங்களுடன் இந்த வருடத்தில் ஜனவரியிலிருந்து பல குத்பாக்கள் நடத்தியிருக்கிறேன். கடைசியாக ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம், மகத்துவம், அவர்களுடைய உள்ள தூய்மை, நாம் அவர்களை பின்பற்ற வேண்டிய அந்த கடமைகள் சம்பந்தமாக விரிவாக, அதே நேரத்தில் ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற அந்த நூலை பற்றியும் ஒரு விரிவான பார்வையை நான் முன்வைத்தேன். இன்று நான் மிக முக்கியமான ஓரிரு விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். முதலாக, இரண்டாக, மூன்றாக நான் இதை பிரிக்க விரும்புகிறேன். முதலாக நான் சொல்ல விரும்பும் விஷயத்தை எல்லாருமே தயவு செய்து, அது வெறுமனே கொத்பாவை கேட்டுட்டு போறதல்ல. நாம் ஒரு அமானிதத்தை, ஒரு பொறுப்பை, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற ஒரு மனப்பதிவுடன் தன்னுடைய வீடுகளுக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு நாம் திரும்பி போகும் பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நியத்துல் முஃமின் கைரும் மின் அமலி, மூமினுடைய நியத்து அமலை விட சிறந்தது என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதனால் முதலாக நியத்தை சரிப்படுத்திக் கொள்வோம். அஹ்லிஸ் தீனக் யக்ஃபிகல் அமலுல் கலீல். உடைய நியத்தை சரிப்படுத்திக் கொள், நீ கொஞ்சம் செய்தாலும் அது உனக்கு போதுமாக இருக்கும். ஆக நான் சொல்லும் இந்த ஹுத்பா, இன்றைய இந்த பயான், இன்றைய இந்த பேருரை, இதை நானும் நீங்களும் சுமந்த ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கண்ணியமானவர்களே, உலகத்தில்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி, இறுதி நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தஆலா காலாகாலம் நபிமார்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான். ஆரம்பித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து. சூரத்துல் பக்கரால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, அவர்களுடைய அந்த விரிவான அந்த பயணத்தை பற்றி, ஆரம்பத்தை பற்றி, அவர்கள் இந்த பூலகத்துக்கு வந்ததை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா விவரித்திருக்கிறார். இலங்கைக்கு அப்படி ஒரு பேரும் இருக்குது, ஆடம் ஸ்பீக். உலகத்துல அப்படி நாடுகள் மிக குறைவு. சில நேரத்தை கேட்கக்குள்ள நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நான் சொல்றது உண்டு, மின் பலதி ஆபா இனாவ ஆபாவுக்கும், என்னுடைய உங்களுடைய தந்தையின் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். அப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்கறது உண்டு, அது என்ன மக்காவா மதீனாவா என்று கேட்பார்கள். அப்படி இல்லை என்று சொல்றது உண்டு. ஆக வரலாறு ஒன்று இப்படி சொல்லுகிறது, மக்காம இப்ராஹிம போல அல்லாஹ் தஆலா மக்கால ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பாதம் படித்த இடம், அது போல யாருக்கும் இதை உறுதிப்படுத்தினார். அதுக்குதான் இந்த ஹதீஸ்ல அடுத்த பகுதியில ஹதீஸு அன் பனி இஸ்ராயில் ஃபல ஹரஜ், நீங்க பனு இஸ்ராயில் இப்படி வந்த விஷயங்களை சொல்லலாம். அதுக்கு இன்னொரு ஹதீஸ் சொல்கிறது, லா நுஸத்திக் வலா நுகத்திக், அதை நாங்க உண்மை இன்னும் உறுதிப்படுத்த மாட்டோம், பொய் இன்னும் சொல்ல மாட்டோம், ரெண்டுக்கு நடுவில் இருந்துடும். இது ஒரு வரலாறு இப்படி வந்திருக்குது. இது மக்காமே இப்ராஹிம போல காபத்துல்லால் இருக்கிறது போல அப்படியான ஒன்று அல்ல என்பது எங்களுக்கு தெரியுமான வரலாறு இப்படி ஒன்று இருக்கிறது. அதுக்கு உண்மைக்கு அதிகமான சான்றிதழ்கள் வரலாறு ஆசிரியர்கள் பேசியிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல ரசூல்மார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார், நபிமார்களுடைய பெயர் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா அதிகமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதிகமானவர்களை லம் நக்துஸ் அலைஹி, ஏராளமானவர்களுடைய பெயர்களை குறிப்பிடவில்லை. வரலாறிலும் ஹதீஸ்களிலும் இந்த விஷயம் பதிவாக இருக்கிறது. 1,00,000க்கும் மேல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்ந்து இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் சுமார் எத்தனை ஆயிரம் வருடங்கள் இருந்திருக்கும் என்று எங்களால அது வரலாறிலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நீண்ட ஒரு காலமாக அது இருக்கும். 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம். எத்தனை ஆயிரம் வருடங்கள் என்று யாருக்கும் அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத், நபி அவர்களுடைய நபித்துவம், நபியுடைய ஹிஜ்ரத், இதெல்லாம் எங்களுக்கு மிச்சம் தெளிவானது. அப்ப இன்றைக்கு நாங்க ஹிஜ்ரி 1446 ஜுமாத சானியா, ஜுமாதல் உக்ரா, ஜுமாதல் ஆஹிரா, இந்த இப்படி ஜுமாதல் ஆஹிரா என்ற 6வது மாசத்தில் இருக்கிறோம். அடுத்து வரப்போகிறது ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா. அப்ப 6வது மாதத்துல முதல் வாரத்துல நாங்க இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அப்ப 1446 வருடங்கள் ஆகியும் எந்த ஒரு நபியும் வரவில்லை. இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய இறுதி தூதர், உலகத்துடைய இறுதி நபி, சையதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவராக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லோருக்கும் இமாமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை மேராஜுடைய நேரத்தில் அல்லாஹ் வழங்கி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சிறப்புகளை தான் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் கேட்டோம். ஆக அவர்களுடைய இந்த 1400 வருடமாகி நாங்க ஒரு 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 நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப உலகத்தில் இதுவரைக்கும், உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் இவ்வளவு நீண்ட கேப் ஒன்று உண்டாக இல்லை. 1400 வருடம் ஒரு நபி இல்லாம உலகம் இருந்ததில்லை. உலகம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நபியாக அனுப்பின காலம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் இவ்வளவு நீண்ட ஒரு இடைவெளி ஒன்று இருந்ததில்லை. ஆக கூடினா எத்தனைன்றதை நான் சொல்றேன். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி, அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி, அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி. அப்ப யூசுப்,
பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம். ஒரே காலத்துல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நபியாக்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தஆலா நபியாக்கி மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூலா லஹு கௌலன் லய்யினா ஃபிரௌனுக்கு போயிட்டு மிருதுவான வார்த்தைகள்ல நீங்க அழைப்பு கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் லூத் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே காலத்துல நபியாக இருக்கிறார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் நபி அவர்களுக்கு முன்பு வந்த நபி அது ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். உலகத்துல ஒரே ஒரு மனிதர் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல தாயுடைய பேர் சொல்லி மகன் அழைக்கப்படக்கூடியவர் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அபூ ஜஹலுடைய இக்ரிமத் பின் அபி ஜஹல், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா என்றுதான் அழைக்கப்படுமே தவிர வேற எந்த மாற்றமும் அதுல நடக்க மாட்டாங்க. இக்ரிமா ஒரு சஹாபி, அபூ ஜஹல் ஒரு ஃபிரௌன். உதுஉம் லிஆபாஹிம் வஅக்ஸது இன்தல்லாஹ், வாப்பட பேர் சொல்லி தகப்பன் பேர் சொல்லி அழைங்க என்று அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல நிச்சயமாக இதை தெளிவாக முன்வைத்திருக்கிறார். அதனால கண்ணியமானவர்களே, மிக தெளிவான ஒரு விடயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் தொடர்ச்சியாக சங்கிலி தொடராக ஒருவருக்கு பின் ஒருவராக நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிறப்பே ஒரு பெரிய சோதனையாக மாறியது. இதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத் ஆயிஷா, சூரத் ஜைனப், சூரத் ஃபாத்திமா, சூரத் ஹதீஜா என்ற சூறாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய பெயர்களை கூட குறிப்பிடவில்லை. உம்மஹாத்துல் முஃமினீன் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் மூமின்களுடைய தாய்மார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஸ்வாஜுகள், மனைமார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறானே தவிர அல்லாஹ் பேர் சொல்லி சொல்லவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு பேசின நேரத்தில் கூட அல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்வத்தும் மின்கும் ஆறுதல் சொல்லும் பொழுது சூரத்துன் நூரில் அல்லாஹ் தஆலா அதில் ஈடுபட்டவர்கள் உங்களை சார்ந்தவர்கள், நீங்க இது ஷர்ராக எண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டினானே தவிர பேர் சொல்லவில்லை. வத்குர் ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்? இது உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த அல்லாஹ் அதை தொடர்ந்து ஹவ்வாவை அவர்கள் ஜோடியாக ஏற்படுத்தி உலகத்துடைய சந்ததிகளை தகப்பனுடைய பேர் சூட்டிதான் பிறப்பதெல்லாம் இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு ஆண் பெண் சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ்வே படைத்தெடுத்தான். அதே போன்றுதான் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனாக வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த ஒரு ஆணும் தொடவில்லையே, எனக்கு எப்படி ஒரு குழந்தை எப்படி வர முடியும் என்று ஆச்சரியப்படக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டு ரூஹூதப்பட்டு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு ஒன்றை ஏற்படுத்தினார். அவர்கள் எங்களோட நம்பிக்கையின்படி உயர்த்தப்பட்டு விட்டார்கள், உயிருடன் இருக்கிறார்கள். யன்சிலு ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா இறங்குவார்கள். அல்லாஹ் இந்த பூமிக்கு அவர்களை அனுப்புவார். இந்த நம்பிக்கைங்களோட குழந்தைகள உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, அவர்களுக்கு முன்பு வந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், அவர்கள் இறங்குவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ்களிலும் அவர்கள் எப்படி வந்து இதை உலகத்தில் நிலைநாட்டுவார்கள். யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லா, அவர்கள் சிறு பிராயத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி பேசினார்களோ முதிர்வை அடைந்த பிறகும் பேசுவார்கள். இன்னும் முதிர்வை அடையவில்லை, அவர்கள் 33 வயதுடையவர்களாக இறங்குவார்கள். அவர்கள் உலகத்தில் வந்து நீதியை, சமாதானத்தை, ஐக்கியத்தை, ஒற்றுமையை, சாந்தி சமாதானத்தை, நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கி ஆட்சிப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக முன்வைப்பார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் உயர்த்தப்பட்டதுக்கும் நபி அவர்களுடைய வருகைக்கு இடையில காலம் எவ்வளோ என்று கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லணும், இந்த கேப், இந்த இடைவெளியுடைய காலம் 600 years, 600 வருடங்கள். அப்ப உலகத்தில் ஒரு நபி இல்லாமல் இருந்த காலம் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு இடைப்பட்ட காலம் 600 வருடம். இந்த இடைப்பட்ட காலம் ஒரு நபி இல்லாமல் ஆகும் பொழுது உலகம் எப்படி மாறியது? இதுதான் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய தலைப்பு. இதை வச்சு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றதை புரிஞ்சு கொள்ளுவோம். அதுதான் என்ற நோக்கம். 600 வருடம் ஒரு நபி இல்லாமல் ஆகும் பொழுது எனக்கு மிச்சம் டீட்டெயிலாக போறதுக்கு நேரம் இல்லை. நான் உரிய நேரத்தில் முறையாக இதை முடிச்சு கொள்ளணும். ஆனா அதே நேரத்தில் நீங்க இதை புரிஞ்சு கொண்டு போகணும் என்று சொன்னா அந்த நேரத்தில் ஏற்பட்ட கேப்பால என்ன நடந்துச்சுன்னா எது நடக்க கூடாதோ அது நடந்துச்சு. பனா பைத் ரப்புல் பைத் அஷ்ரஃப் ஃபஹுசுஹு, காபத்துல்லாவை கட்டியவர்கள் 10 பேர்கள். மலாயிகத்துல்லாஹில் கிராமு ஆதமு, மலக்குமார்கள் ஆதம், ஷீசுன் இத்ரீசுன் சும்மா அமாலிகு, ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அமாலிகா, குஸையும் குரைஷுன் قبل ஹாதைன் ஜுர்ஹமு, ஜுர்ஹம் குஸை குரைஷ் என்ற இந்த குலத்தார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைரின் பனாகதா பினாஉல் ஹஜ்ஜாஜி ஃபஹாதா முத்தம்மிமு என்ற உம்மத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர், அதுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ். இந்த 10 சங்கிலி தொடராக கட்டி வந்த இந்த காபத்துல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு 600 வருடத்துல எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து, ஜினா கூட அதுக்கு நடந்தது. ஜினா 2 பேர் நிர்வாணமாக தவாஃப் செய்து அந்த ஜினால ஈடுபட்டு சிலை வணக்கத்துல அந்த ஜினா செஞ்சவர்கள் அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்த அந்த அஸாப் தண்டனை சிலைகளாக மாற்றப்பட்டு அந்த சிலைகளை இவர்கள் சஃபா மர்வால கொண்டு போய் வச்சு அவர்களை தவாஃப் செய்து அதை சங்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைய உலகம் சந்திச்சது என்பது அது மிக தெளிவான வரலாறு. யாரும் அதை நிராகரிக்க முடியாது. இதனாலதான் குர்ஆன்ல சஹாபாக்கள் சஃபா மர்வா உடைய சட்டத்தை பத்தி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஹஜ் உம்ராவை செய்ய சொல்லும் பொழுது அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான். வாத்து ஜகாத், ஜகாத்தை கொடுங்க என்று சொல்கிறான். அகிமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க என்று சொல்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், நோம்பு பிடிங்க என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். எல்லா கட்டளையில வந்தது. ஆனா சஃபா மர்வாவும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தவஃப பிஹிமா. அப்ப இதுல சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த சஃபா மர்வா இப்படியான ஒரு தவறான விஷயத்துக்கு இல்லையா போச்சு? யாரும் சொல்லலாம், ஜினா செஞ்சு குற்றவாளிகளாக்கி தண்டிக்கப்பட்டு அந்த தண்டனையில கொண்டு போயிட்டு கல்ல தூக்கி 2 இடத்துல வச்சு அதுல தானே ஜாஹிலியத்துல ஹஜ் செய்யக்குள்ள தவாஃப் செஞ்சார்கள். அதுல நாங்களும் செய்யலாமா என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் சொன்னான், அவங்களோட பாவத்தை எல்லாம் விடுங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். காபத்துல்லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மகாம் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஜம்சம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, முஸ்தலிஃபா அரஃபா மினா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல உள்ளது. அது போன்றுதான் இந்த சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தவஃப பிஹிமா ஃபமன் தத்தவ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். அல்லாஹ் தஆலா சொன்னான், யார் இதுல சை செய்வீங்களோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கணும், நீங்க கட்டாயமாக சஃபா மர்வால சை செய்யுங்க என்று சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம ஃபலா ஹரஜ் என்று சொல்றது காரணம் என்னன்னா, இது செய்யலாம் இல்ல மட்டுமல்ல கட்டாயம் செய்யணும் என்ற அணுகுமுறைய வேறொரு தோணில இந்த இடத்துல பயான் செய்யப்பட்டிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது கொண்ட அன்பின் காரணத்தினால நபிமார்களை அனுப்பி இறுதி நபியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த நபியுடைய வருகைக்கு பிறகு இன்றைக்கு 1446 வருடமாகி ஹிஜ்ரத் செய்து, அதுக்கு அந்த 13 வருஷத்தையும் நீங்க சேர்த்தீங்க என்று சொன்னா அது 1459 வருடங்களாக மாறிடும்.
நபித்துவத்துடைய அவ்வளவு காலமாகி 600 வருடம் ஒரு நபி இல்லாமல் போகும் பொழுது காபத்துல்லாவையே மாத்தி போட்டாங்கன்னா உலகம் இன்றைக்கு 1446 ஹிஜ்ரியாகியும் எப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்றதை நான் நீங்க சொல்லி அறிய தேவையில்லை. அடுத்து எங்கெங்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த நவீன யுகத்துல ஆண் பெண் ஒன்றாக மாறணும், ஆண் பெண்ணாக மாறணும், பெண் ஆணாக மாறணும், ஆணும் ஆணும் வாழணும், பெண்ணும் பெண்ணும் வாழணும். தன்னுடைய என்னென்னெல்லாம் இச்சைகளை உலகத்துல நிறைவேற்ற முடியுமோ பகுத்தறிவுடைய உச்சகட்டத்துக்கு மனிதன் போயிருக்கிறான். அப்படிப்பட்ட உலாயிக்க கல்யாணம் ஆமி பல்லும் அவள் மிருகத்தை விட மோசமானவர்கள் என்று குர்ஆன் போட்டு காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு யுகத்துல தான் நாங்க நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நபி அவர்கள் எல்லா காலத்திலே வந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்தில் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நபிக்கு முத்திரையிட்டுட்டான் என்று சொன்னா இந்த பணியை, நபியுடைய பணியை யாரு செய்வது என்று கேட்கறதுக்கு தான் குர்ஆனுடைய சூரத் யூசுஃபுடைய அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கக்கூடிய இந்த ஆயத்தை நான் ஓதி காட்டினேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 108வது திருவசனத்துல சூரத் யூசுஃப்ல அந்த 12வது சூரத்துல குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அதுஇலல்லாஹ், இதன் பக்கம் அளிக்கிறேன் மிக ஞானத்துடன் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பணியில ஈடுபட வேண்டும். அதுல யாருமே இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் விதிவிலக்கு கிடையாது. ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள், முஃப்திகள், காரிகள், வியாபாரிகள், வாலிபர்கள், அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு வித்தியாசமான மஸ்ஜித். இதுல சிறப்பு என்னன்னா சிறார்கள் மிக அரிது. விதிவிலக்காக நான் அரிது என்று சொல்றேன். என்ற பார்வைக்கு யாரும் அப்படி வயது வராதவர்கள் இல்லை. இங்க 5000 10,000 பேர் இருக்கிறன்னா இந்த மஸ்ஜிதுல 99% வயது வந்தவர்கள் தான் இருக்கிறீங்க. நீங்க யாரும் நாங்க யாரும் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. அதை நல்ல மனசுல பதிய வைக்கணும். அதுக்குதான் புகாரியுடைய ஒரு ஹதீஸ முன்வைக்கிறேன். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சிறிய விஷயத்தை என்னிடத்தில் பெற்றுக் கொண்டாலும் எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிச்ச நம்பிக்கை இருக்குது. இந்த இதுல இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய எல்லாரும் தொழ தெரியும், தொழுகையில தக்பீர் கட்டிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்ன செய்யணும் என்று தெரியும், கிப்லாவை முன்னோக்கி தொழ தெரியும், உது எடுத்துட்டு தொழ தெரியும், உது இல்லாத நேரத்தில் தயவும் செய்ய தெரியும், தலையிலிருந்து கால் வரைக்கும், கையிலிருந்து வாய் கொப்பளிக்கிறதுல இருந்து மத்மதால இருந்து கால் கழுவும் வரைக்கும் குர்ஆன் சொன்ன உது எடுக்க தெரியும், குளிக்க தெரியும், குளிப்பு கடமையானது தெரியும், குர்ஆனை ஓத தெரியும், தெரியாது சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருக்கக்கூடிய நாங்க அல்லாஹ் கிட்ட நிச்சயமாக தப்ப முடியாது. அல்லாஹ் தஆலா கேட்பானா, நான் பசித்திருந்தேன், நான் தாகித்திருந்தேன், நான் சுகையினமாக இருந்தேன், நீ என்ன பார்க்கலையா அப்பாண்ட அல்லாஹ். நான் இதுக்கு முதல் சொல்லிருக்கிறேன், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நாளைக்கு அல்லாஹ் ஒவ்வொருவருடன் தனிப்பட்ட முறையில பேசுவான். அந்த நேரத்துல மனிதன் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது, தந்த பாவத்தை பார்க்கும் பொழுது திரைச்சு போவான். நான் என்று மாட்டிக்கொள்வேனா என்று அவன் வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நான் இதை மன்னிச்சுட்டேன், இதை மன்னிச்சுட்டேன், இதை மன்னிச்சுட்டேன், சொர்க்கத்துக்கு போட்டு அல்லாஹ் என்னை உங்களை அந்த கூட்டத்தில் ஆக்குவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக்கி அல்லாஹ், நீங்க சிறந்த உம்மத்துகள், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், சிறந்த உம்மத்துகள். ஏன்? நீங்க அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் நாட்டுவதற்கு அனுப்பப்பட்டவர்கள். தஅமுருன பில் மஅரூஃப், வியாபாரிகள் தொழிலாளிகள் அல்ல, விவசாயிகள் பட்டதாரிகள் அல்ல, தனவந்தர்கள், நீங்க அரசியல்வாதிகள் அல்ல. அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ், நலவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுத்து அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்கிறார். இந்த கடமையை, இந்த பொறுப்பை நாங்க செய்ய தவறினால் ஒவ்வொரு மஸ்ஜிதும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஸ்ஜிதும் சுமக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆலிமும், ஒவ்வொரு பாமரனுக்கும், படித்தவருக்கும் படிக்காதவர்களுக்கும். சஹாபாக்கள்ல எங்களை போல இந்த நாட்டுடைய லிட்ரேச்சர் பாத்தீங்கன்னு சொன்னா எழுத்தறிவுள்ளவர்கள், என்னுடைய பழைய ஞாபகத்தை வச்சு நான் சொல்ல விரும்புறேன், 75க்கும் மேல, 75க்கும் 80க்கும் 85க்கும் இடைப்பட்ட முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அப்படிதான் இருக்குது.
யாருமே ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்டா மிக அரிதானவங்க இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போக இல்லாம ஹோம் ஸ்கூலிங் வீட்டுல படிச்சிருந்த எனக்கு தெரியும் பலரும் அப்படி மாஷா அல்லாஹ் பெரிய வித்துவான்களாக இருக்கிறாங்க. அமெரிக்கா, கனடால நான் 2005 போன நேரம் ஆய்வு நான் படிச்சேன். அந்த நேரத்துல அதை நான் இலங்கையில வந்து பயானம் செய்தேன். அமெரிக்கா, லண்டனுடைய, கனடாவுடைய ரிசர்ச் சொல்லுது உலகத்தில் ஆக சிறந்த அறிவாளிகள் வெளியாகக்கூடிய இடம் ஹோம் ஸ்கூலிங், வீட்டுல கற்றுக் கொடுக்கிறது. யூனிவர்சிட்டிக்கு பிந்தி அனுப்புறது 10-12 வருஷமாக வீட்டுல வச்சு படிச்சு கொடுத்து அந்த பிள்ளைய வளர்த்தெடுக்கிற அஹ்லாக், பண்பு, அறிவு, ஆளுமை, திறமை அது முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள். அப்படிப்பட்ட அமெரிக்கன்ஸ், கனடியன்ஸ் நான் ஏராளமாக சந்திச்சிருக்கிறேன். அவர்களுடைய ஆய்வு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கிடைக்கும். உங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங் என்றதுல எவ்வளவு பெரிய ஒரு கிடைக்குது. அதனால எங்கட யாரும் ஸ்கூலுக்கு போகாம இருந்திருந்தாலும் அப்படி அரிது மிக குறைந்தவர்கள் 6-7 வருடம் தான் படிச்சிருப்போம். அவர்கள் யாருமே எங்களுக்கு ஒரு பாஷையில ஒன்றுமே தெரியாதுன்றது மிச்ச குறைவுதான். அதனால யாரும் இந்த பயான கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ் இடத்துல தப்பிக்கொள்ள முடியாது. நானும் நீங்களும், முதலாவது நீங்க இந்த அமானிதத்தை நாங்க சுமக்கணும். அதுல 2 காரியம் செய்யணும் மேலான சகோதரர்களே. ஒன்று, முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை உருவாக்கி ஒவ்வொரு முஸ்லிமும் மஸ்ஜிதுக்கு ஆலிம்களும் பொதுமகனும் படித்தவரும் பட்டதாரியும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய உலமாக்கள், அந்த மஹல்லாவை சேர்ந்த உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து அங்கு வரக்கூடிய பாமரர் ஒவ்வொருவரையும் அளந்து பார்த்து யாருக்கு என்ன தேவைன்னு படிச்சு கொடுக்கணும். சிலருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தேவை, சிலருக்கு குளிர்புடைய கடமை தேவை. இது நான் சிறார்களை சொல்லல, 40, 50, 60 வயசு உள்ளவர்கள். என்ற ஒரு சகோதரிய மனமுடித்து மௌத்தாகின 2 பேரும் இந்தியாவை சேர்ந்தவர்கள், உடன்கூடிய சேர்ந்தவர்கள். என் மைத்துனருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். என் சகோதரி மௌத்தானதுக்கு பிறகு அவர் இந்தியால புருஷவாக்கத்துல மஸ்ஜிதுல அந்த 65 வயதுல அவர் போயிட்டு குர்ஆன ஓதுறத கண்டு நான் சரியான சந்தோஷப்பட்டேன். புருஷவாக்கத்துடைய பெரிய பள்ளிக்கு போய் பார்த்தா அவரோட பேரும் பதிவாக இருக்கும். கண்ணியமானவர்களே, வயது என்பது பிரச்சனை அல்ல. நேரம் கொடுக்கணும். உலமாக்கள், இந்த மஸ்ஜிதில் உள்ள இமாம்கள், நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இமாம் பொதுமக்களுக்கு நேரம் கொடுக்கணும். தொழுவிக்கிறது மட்டுமல்ல, இது நிர்வாகிகள் இமாம்களுக்கு சொல்லவும் தேவையில்லை. இமாம் இந்த நேரத்தில் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருப்பார். பெட்டால இந்த பஜார்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து வந்து கேட்டுட்டு போகணும். என்னுடைய இந்த 35 வருஷம் இந்த சேவையில நான் ஆக விரும்பக்கூடிய ஒன்றுதான், நானும் வந்து இந்த இடத்துல உட்காரணும், யாரும் வரணும், அவங்களோட கேள்விகளை கேட்டுட்டு போகணும். இது எங்களோட தொழுகையை திருத்தணும். முதலாவது தொழுகையை திருத்தணும். இது நான் அடிப்படையான மஸ்ஜிது நபவியில நடந்த அமல் இப்படிதான் இருந்தது. சஹாபாக்களை இப்படிதான் தியானிச்சார்கள். இது இலங்கையில் இருக்கக்கூடிய 3000 மஸ்ஜிதும் 10,000க்கும் 14,000க்கும் இடைப்பட்ட உலமாக்களும் 5,000க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்களும் கொஞ்ச நேரம் தொழுக, குழந்தைகளுக்கு மக்தப் பாடம் நடத்துவது, அவருடைய குத்பா, அவருடைய வேற சில பொறுப்புகள் போக ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் டைம் உடைச்சு நேரத்தை கொடுத்தா இமாம்கள் மஸ்ஜிதுகள்ல சுப்ஹானல்லாஹ், இந்த நாடு வேற எங்கேயோ போய் நிற்கும். நான் ஒரு பாமரன், நான் ஒரு விவசாயி, நான் கடல் தொழில் செய்யக்கூடியவன், நான் ஒரு மூட்டை தூக்கக்கூடியவன். அது கண்ணியமான ஒரு தொழில். வேறு வடிச்சு கையில வரக்கூடிய அந்த கஷ்டம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்க்கு விருப்பமானது. கோடாரி எடுத்து விரவு வச்சு சம்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். மகளே, என் மருமகன் எங்கே என்று கேட்ட நேரம் வீட்டுல பசி, சாப்பிட வசதி இல்லை. பேரர்களை கூப்பிட்டு கொண்டு வெளியே போயிட்டான். எங்க போனான் என்று பார்க்கும் பொழுது யூதருடைய தோட்டத்துல கிணத்துல இருந்து தண்ணீர் அடிச்சு கொண்டிருக்கிறார். அதனால கூலி வேலை செய்வது என்பது அது அலிரதியல்லாஹுடைய சுன்னத், நபியுடைய மருமகனுடைய சுன்னத், வீரனுடைய சுன்னத். எந்த தொழிலும் ஹலாலாக்கப்பட்ட தொழில்கள் அது அற்பமானது அல்ல. லா தஹ்கிரன்ன பில் மஅரூஃப் ஷைஆ, எந்த ஒரு நலவையும் அற்பமாக மதிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் ஹலாலான சம்பாத்தியம்.
அந்த சஹாபி கேட்டாங்க, நீ யாசகம் ஏன் கேட்கிறான், ஏன் பிச்சை கேட்கிறான், உன் வீட்டுல ஒன்றும் இல்லையா? இருக்கு யா ரசூலல்லாஹ், விரிக்கிறதுக்கு ஒரு தோல் ஒரு பாத்திரம் கொண்டு வா. கொண்டு வந்து பஜார்ல நபி அவங்க ஏலம் விட்டாங்க, ஆக்ஷன். அங்கிருந்து தான் ஷரியத்துல இந்த பாக்குறீங்க கிராம பகுதிகளில் என்ன செய்வாங்க, தேங்காய் இருக்கும், அங்க வந்த பொருள்கள் இருக்கும், ஆக்ஷன் போடுவாங்க. சொல்றது யாரு இது விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விலைக்கும் அதை வாங்குவாங்க. ஒருவர் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் வாங்கிட்டு போவாங்க. மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுது. இங்கதான் அந்த அந்த சுன்னத் ஆரம்பிக்கப்பட்டது, அந்த நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டது. செல்லும் கேட்டார்கள், இது என்ன? எடுத்து அவருக்கு இதை வித்துட்டு இந்த பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு கோடாரியை வாங்கி நீ ஒரு கம்பெடுத்து அதுல போட்டு நீ விரவு வெட்டி சம்பாதிச்சுட்டு வாங்க போல அந்த சஹாபி வந்து சொல்ல போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டான். இதனாலதான் அத்தாஜிரு சதூக்குல் அமீன் மா நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதா. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையை தயவு செய்து நாங்க நீங்க எல்லாரும் விளங்கி ஆகணும். எங்களோட ஒரு பொறுப்பாக நாங்க இதை ஏற்றுக்கொள்ளணும். நான் இதை அல்லாஹ் எனக்கு ஆயில தந்தா ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் போயிட்டு இந்த தூதை கொடுக்க விரும்புகிறேன். இந்த மஸ்ஜிதில் இன்னைக்கு நான் கொடுக்கிற தூதை நீங்க எல்லாரும் இதை எடுத்து இந்த செய்தியை ஒவ்வொருவரும் இந்த செய்தியை எடுத்து கொண்டு போய் ஒப்படைங்க உங்களோட குடும்பத்துக்கு. பேசுங்க உங்களோட மனைவிமாரோட, பேசுங்க உங்களோட வீட்டில் உள்ள குழந்தைகளோட. மகனே, உனக்கு 25 வயது, உன்னை நான் டாக்டர் ஆக்கிட்டேன். உனக்கு 30 வயது, நான் உன்னை இன்ஜினியர் ஆக்கிட்டேன். உனக்கு 40 வயது, நான் இன்னொரு நல்ல பட்டதாரி ஆக்கிட்டேன். நீ ஐடில 20 வயதுல இன்றைக்கு ஐடில இருந்து நீ சம்பாதிக்கிறா. நான் இன்றைக்கு 60 வயசுல இருக்கிறேன், நான் கபரு நாடி கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் இந்த அமானிதத்தை சொல்லி தருகிறேன் மகனே. என்ன அமானிதம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு ஹஜ்ஜத்துல் வதால எங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு போயிருக்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரு விஷயத்தை, ஒரு செய்திய, ஒரு ஹதீஸ, ஒரு தூதை நீங்க எடுத்தாலும் அதை உம்மத்துக்கு எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு நான் நீங்க எல்லாம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிப்பான். யா அல்லாஹ், இன்றைக்கு தான் நான் இதை புரிஞ்சேன், இதுவரைக்கும் நான் இதை விளங்கிக் கொள்ளல. எனக்கு சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த நாடு பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இமாம் 1300 வருடங்களாக இந்த நாட்டில் பேசப்படக்கூடிய 1200 வருடமாக ஏண்டா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிறக்கிறார்கள் 150ல, மௌத்தாகிறார்கள் 204ல. அப்ப 1200 வருடங்களாக இமாம் ஷாஃபி அவர்கள் உலகத்தில் பேசப்படுகிறார்கள். அப்ப இலங்கைக்கு அல்லாஹ் தஆலா அந்த குறைஷி வம்சத்தை சேர்ந்த இமாம் ஷாஃபி தாய் இல்லாம நபி அவர்கள் எப்படி ஒரு அனாதையாக வளர்ந்தார்களோ, கஸா, இந்த கஸா இன்றைக்கு துடிச்சு கொண்டு உலகத்திலே அந்த 2 பில்லியன் முஸ்லிம்கள் வாழ்ந்தும் தடுத்து நிறுத்த முடியாமல் கோழைகளாக இருக்கும் அந்த கஸா பிறந்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் மரணித்தார்கள் எகிப்தில். கைரோக்கு போனா அல்லாஹ் எனக்கு அங்க போகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்று வைத்திருந்தார்கள் ஃபத்வா சம்பந்தமான. அதுல கலந்து கொண்ட நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்பராக்கு ஜியாரத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். கண்ணியமானவர்களே, 54 வயது வாழ்ந்த அந்த மகான் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் அஸ்ர் மட்டும் இறங்கியிருந்தால், நான் சொல்றதுதான் நான் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறேன். 2 வசனத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு மௌத்தானார்கள். அதை அவர்களுடைய மதகுடைய ஒரு பெரிய இமாம், இந்த உலகத்தில் எல்லாராலும் வேற்றுமை இல்லாம பேசப்படக்கூடியதுதான் தஃப்சீர் இப்னு கதீர். இந்த இடத்துல தஃப்சீர் இப்னு கஸீர் தமிழ் மொழிபெயர்ப்பு ரஹ்மத் பதிப்பகம் செய்திருக்கிறது. ஒவ்வொருவருடைய வீட்டுல தஃப்சீர் இப்னு கதீர் தமிழ்ல இருக்கணும். தேவையான சூரத்துகள் ஆயத்துகள் எடுத்து பார்த்துக் கொள்ளணும். அது எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய நியாமத். அந்த தஃப்சீர் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் 700ஆம் ஹிஜ்ரிகள்ல பிறந்தவர்கள். அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னதை சூரத்துல் அஸ்ர்ல தஃப்சீர்ல எழுதக்கொள்ள சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள், இந்த ஒரு சூரத்து மட்டும் இறங்கினா போதும், உம்மத்துக்கு இறங்கியிருந்தால் போதும். அல்லாஹ் இதுல எல்லா பொறுப்புகளையும் சொல்லியிருக்கிறான். ஈமான், நல்லமல், வத்தவாஸோ பில் ஹக், உண்மையை போதிங்க, பொறுமையை போதிங்க.
நான் 3 விஷயங்களை சொன்னேன். நான் சிலதை தொகுத்துட்டு வந்தேன். ஆனா எனக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு இடம் தரல. நான் அதை வார கிழமைகள் இன்ஷா அல்லாஹ் பேசுறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு தூது இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். பலதையும் நான் சொன்ன போனேன்டா உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிரும், எனக்கு நேரம் இடம் அளிக்காது. அதனால இதை திரும்ப உறுதிப்படுத்துங்க மேலான சகோதரர்களே. சஹாபாக்கள் எல்லாரும் PhD ஹோல்டர்ஸ் இல்ல. காலிது வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில, போர்களத்துல, ஜிஹாதுல, உலகத்துல அமானிலும் சாந்தி சமாதானம் வரணும். ஜிஹாதுன்னு சொல்றதுல ஆள் கொள்றது இல்லை. ஜிஹாதுன்னு சொன்னா அதுக்கு 5 கருத்துக்கள் இருக்குது. ஒன்றையும் படிக்காட்டி, வாங்கி படிக்காட்டி குறைஞ்சது ஒரு 150 ரூபாய் செலவழிச்சு ஜிஹாதுண்டா என்னன்னு தமிழ்லையும் சிங்களத்திலையும் எழுதியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த ஜிஹாதுடைய புத்தகத்தை ஜெமித்துலமா கிட்ட எடுத்து அல்லது டவுன்லோட் பண்ணி அதை நீங்க வாசிச்சு இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு நான் முஸ்லிமுக்கு கொடுத்தா அல்லாஹ் உங்கள்கிட்ட இந்த அமானிதத்தை நிறைவேற்றியான்னு சொல்லுவாங்க. 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கலாம். அல்லாஹ்க்கு 200 ரூபாய் கொடுத்து இந்த புத்தகத்தை எடுத்து ஜிஹாதுண்டா என்ன இந்த நாட்டுக்கு வந்தது. ஆகப்பெரிய சோதனை 2003 எழுதப்பட்ட இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு புத்தகம். அல் காய்தா தாலிபான் என்ற பெயர்ல வந்துச்சு. அது LTT உச்சகட்டத்தில் அது முடிவடைகிறதுக்கு நெருங்கி கொண்டிருக்கிற காலத்துல 20 வருஷம் 83 93 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு நெச்சு கருத்தை இங்க போட்டு இந்த நாட கொந்தளிப்புக்கு ஆளாக்கின அந்த நேரம் நாங்க எல்லாரும் அப்படியே பொடுப்போக்காக இருந்துட்டோம். 2010 2013 10 வருஷத்துக்கு பிறகுதான் எங்களோட கண் திறந்துச்சு. ஓஹோ, 10 வருஷத்துக்கு முதல் எங்களுக்கு போட வித்த இன்றைக்கு அனுபவிக்கிறாங்க என்றத 2003 தான் கண் திறந்தோம். எல்லாருமே உலமாக்களும் புத்திசாலிகளும் படிச்சவர்களும் எல்லாருமே கண் திறக்கிற நேரம் பஸ் போயிருச்சு. அதுல 10 வருஷம் கஷ்டப்பட்டோம். 2013 இருந்து 2023 வரைக்கும். கண்ணியமானவர்களே, அந்த நிலைமை திரும்பி வரக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய இன்றைய குத்பா என்பதை எல்லோரும் நான் இன்றைக்கு மௌத்தாகினாலும் அல்லாஹ் கிட்ட எனக்கு போய் சொல்ல முடியும். நான் 35 வருஷமாக இந்த மெம்பர்ல ஏறியவன் என்ற காரணத்தினால யா அல்லாஹ் இந்த அமானிதத்தை இந்த மஸ்ஜிதுடைய மெம்பருடைய இந்த படிகளுக்கும் இந்த மதில்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இமாம்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய காதல் எத்தும் இடத்துல என்னால முடிவான இடத்துல நான் இந்த அமானிதத்தை முன் வச்சிருக்கிறேன். இதை செய்யலண்டா 1960 பர்மாக்கு போயிட்டு இந்தியா மண்ல பிறந்த அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியா மண் பெற்றெடுத்த ஆக பெரிய மகான் மக்கால காபத்துல்லால 1999 இமாம் சுதைஸ் அவர்கள் நோம்பு 27 அன்றைக்கு அவருடைய காயிப் ஜனாசா மறைவான ஜனாசாவை தொழித்தார்கள். மக்கா மதீனால சுமார் 50 லட்சம் மக்கள் அந்த ஜனாசால கலந்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகான் பர்மாக்கு போயிட்டு இதே செய்தியை தான் சொன்னாங்க. பர்மா மக்களே, இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த மார்க்கத்தை சரியாக சொல்லிக் கொடுக்காவிட்டால் நீங்க இந்த ஊர்ல இருப்பது உங்களுக்கு கஷ்டமாகும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஜும்மா அன்றைக்கு ஓதுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், பெரிய வேதனையை கொண்டு வர்றதுக்கு முதல் சின்னதை கொண்டு வருகிறோம். நீங்க திரும்புறதுக்காக வேண்டி 10 வருஷம் அனுபவிச்சது போதும். இந்த நாட்டுக்கு 1300 வருடம் அனுபவிக்காத சோதனை இந்த 10 வருடத்தில் அனுபவித்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் இதை தூக்குங்க, இந்த அமானிதத்தை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அந்த கஸால பிறந்த மகான் அவர்கள் சொன்ன சூரத்துல் அஸ்ர் எடுங்க. நான் இன்றைக்கு ஓதின சூரத் யூசுப் அதை ஒரு முறை எடுத்து தமிழ் மொழிபெயர்த்து படிங்க. மேலான சகோதரர்களே, இந்த பயணத்தை முன்னெடுத்து போவோம். ஒவ்வொருவரும் சகவாழ்வ கட்டியெழுப்புறதுக்கு தன்னால முடிவான இந்த அமானிதத்தை நிறைவேற்றுவோம். அதே நேரத்தில் நாம் ஒவ்வொரு மஸ்ஜிதில தொடர்புள்ளவர்களாக
3000 மஸ்ஜிதிலும் என்ன செய்தி வரணும்டா நாங்க துரிதமாக ஒரு செய்தியை கொண்டு வரணும். எங்கட மஸ்ஜிதுகள் 100க்கு 100 தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள். உலமாக்கள், படித்தவர்கள், பாமரர்கள் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து மஸ்ஜித் உள்ளவர்களாக மாறும் பொழுது, உலமாக்களோட தொடர்புள்ளவர்களாக மாறும் பொழுது ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக எப்படி மாறும் என்பதை ஹயாத் இருந்தா வரக்கூடிய ரஜபுடைய மாசத்துல நான் தயாரிச்ச இந்த குத்பாவை உங்களுக்கு 2வது 3வது அம்சமாக நான் முன்வைக்கிறேன். இன்று நான் தந்த தூதை ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டு சஹாபாக்கள் எப்படி இதை ஆலிம்கள், பாமரர்கள், அதுல படித்தவர்கள், எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்று காலித் பின் வலீத் சொல்கிறார்கள், எனக்கு குர்ஆனை மனனம் செய்ய முடியல, ஏனென்றா நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக ஜிஹாதிலையும் போர்களத்திலையும் தீன ஹயாத்தாக்கிறத்திலையும் கலிமாவை உயர்த்தரத்திலையும் ஈடுபட்டிருந்தேன் என்று அவர்கள் சொன்னது போல நானும் நீங்களும் இந்த அமானிதத்தை படிச்சிருக்கணும் என்று கட்டாயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தந்திருக்கக்கூடிய இந்த அமானிதம், நான் செய்த இந்த பயான், இதை ஒவ்வொருவரும் எடுத்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கொடுங்க. உங்களுக்கு வந்திருப்பீங்க இங்க 5000 மக்கள் என்றா, இந்த 5000 மக்கள் போதும் இந்த நாட்டில் உள்ள 20 லட்சம் வீடுகளுக்கும் 20 லட்சம் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. இந்த அமானிதத்தை நீங்க செய்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய அமானிதத்தை நிறைவேற்றிய மக்களாக ஆகுவீங்க. வல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதுக்கு தௌஃபீக் செய்வாராக. இறுதி மூச்சு வரைக்கும் யா அல்லாஹ் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டையும் உலகத்தையும் நிம்மதியுள்ள ஒரு சூழலாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை வைத்து நீ அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியம் ஒற்றுமையையும் நீ ஏற்படுத்தி தருவாயாக. எல்லோருக்கும் நீதமும் எல்லோருக்கும் யா அல்லாஹ் உரிமைகள் சரியான முறையில் கொடுக்கப்பட்டு எந்த மதத்துக்கும் அநியாயம் நடக்காமல், எந்த மனிதனுக்கும் அநியாயம் நடக்காமல் நேர்மையான ஒரு நிலைமையை இந்த நாட்டுக்கு நீ அமைச்சு தருவாயாக. கடந்த காலங்களில் நாம் எமக்கு ஏற்பட்ட சோதனையில இருந்து நாம் விட்ட தவறுகளுக்காக நாம் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். நோன்பு 27 அன்றைக்கு அந்த மேராஜுடைய இரவுல நீ ஏற்றுக்கொள்றது போல யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தௌபாவை, எங்களுடைய தவறை, எங்களுடைய குற்றத்தை, இந்த அமானிதத்தை நிறைவேற்றும் விஷயத்துல நாம் விட்ட அந்த பிழையை உறுதியாக புரிந்து தௌபா செய்கிறோம். எங்கள் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள், இந்த மஸ்ஜித்ல வாழ்ந்து மரணித்த இமாம்கள், யா அல்லாஹ் இந்த இதுக்கு சேவை செய்தவர்கள், பொருளால பணத்தால சிந்தனையால பாடுபட்ட எல்லோருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை நசீபாக்கக்கூடியாக. யா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் யா அல்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நசீபாக்குவாயாக. பைத்துல் மக்தஸுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.